ஒரு சபையா இருக்கக்கூடிய நாம எந்த உபதேசத்துல தரித்திருக்கிறோம், எதற்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள் என்பது கேள்வி. யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க என்பது கேள்வி. முதலாவது திருச்சபை தேவன் நடத்தும் பொழுது அப்போஸ்தலர்களுடைய போதனைகளுக்கு ஒப்பு கொடுக்கும்படி ஆண்டவர் நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார் சொன்னா this is the only way. அப்போஸ்தலர்கள் மூலியமாக என்னென்ன காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை கேட்டு ஒப்பு கொடுக்கும்படிக்கு நடத்துகிறார். இன்றைக்கு நம்ம அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா அந்த நாட்களிலே எதற்காக குறிப்பிட்ட அப்போஸ்தலர்கள் என்று எழுதப்பட்டு இருந்ததுன்னு சொன்னா, அப்ப இருந்தவர்கள் எல்லாருமே யூதர்கள், முதல் முறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களாக ஒரு இடத்துல சேர்ந்து வருகிறார்கள். அதற்கு முன்பு அவர்கள் பிரசங்கித்ததும் கேட்டதும் எல்லாமே நியாய பிரமாணத்திலிருந்து கேட்டு பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள் பிரசங்கித்த பாரம்பரிய போதனைகளை கேட்டு வந்திருந்தார்கள். இப்போ அந்த போதனையை விட்டுட்டு ஒரு சபையாய் கூடி வருகிறார்கள். இப்போ கேட்கக்கூடியது எல்லாமே மோசே மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணம் அல்ல, அதை நிறைவேற்றினவர் கொடுத்த வார்த்தைகள்.